ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில தான் வேலைக்கு வந்த, அதுக்குள்ள கிளம்பிட்ட? என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கு. மேனேஜர்ட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்ப போயிட்டு நைட் வந்துருவேன். சரி, போயிட்டு வா போ. சரிப்பா. ஐயா ஒரு நிமிஷம். என்னையா? ஆமாங்க ஐயா, உங்களதான். நீங்க யாருன்னு தெரியலையே. என்னையா நிக்க சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு உங்களோட உதவி வேணுங்க ஐயா. நீங்க இந்த பார்ல தான் வேலை செய்றீங்களா? ஆமா. நீங்க எதுக்கு அதை கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இவனை தெரியுமான்னு பாருங்க. இந்த பாருக்கு தான் அடிக்கடி வருவான். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. இவனை எனக்கு தெரியறது இருக்கட்டும். நீங்க ஏன் இவனை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? ஐயா, நான் சொல்றத நீங்க யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல? மகா, இரு விஜய், சொல்லுங்க ஐயா. நான் விஷயத்த சொன்னா யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல? இல்ல, சொல்ல மாட்டேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா இவனை கொஞ்ச நாளா காணோம். இவன் பணக்கார வீட்டு பையன். அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம கொஞ்சம் ரகசியமா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் அடிக்கடி இங்கதான் வருவான்னு தெரியும். என்னதா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இல்லையா? எப்படியோ போகட்டும்னு எப்படி விட முடியும் சொல்லுங்க? அதனால நாங்க எங்க பங்குக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சொல்லுங்க ஐயா. அவனை எப்ப பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இவனை இந்த பார்ல பாத்திருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவன் கூட வர வேற யாரையாச்சும் பத்தி உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க ஐயா. இவன் வீட்டுக்கு வராதனால சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் கூட அடிக்கடி ஒரு பொண்ணு தான் வரும். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இப்பவும் இந்த பாருக்கு வருதா? ஆமா, இப்ப கூட பார்த்தனே. மகா, அந்த பொண்ணோட வண்டி தான். மகா, இந்த பொண்ணு தான். மகா, அவ போயிட்டு போறோம். மகா, வா, சீக்கிரம் வண்டி எடுக்கலாம். ஐயா, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நன்றி ஐயா. வண்டியை நிறுத்திட்டா விஜய்? ஆமாம்மா. உள்ள போலாமா? சரி. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காத. நிறைய பணம் கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆகலாம் நீ சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப பணம் இருக்கு, ஆனா லைஃப் இல்லாம போயிடுவேன்னு பயமா இருக்கு. நீயும் நானும் மீட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது சொல்லு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தலைமறைவா இருப்ப? எங்கேயாச்சும் போயிடலான்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்ற. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே உன்னை பார்த்தாகணும். முடியாது, நீ வா. எந்த பிரச்சனையும் வராது. வேற இடமே கிடைக்கல உனக்கு? பார்ல வச்சுதான் செய்யணுமா? கம்பெனி கூட ஆள் இல்ல. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. நம்ம ரெகுலரா மீட் பண்ற இடத்துல தான் நான் இருக்கேன். இப்பவே வந்தாகணும். விஜய், இவ பேசினது கேட்டியா? இவ கன்ஃபார்மா அவன்கிட்ட தான் பேசியிருக்கா விஜய்.
இங்கேயே வெயிட் பண்ணா கண்டிப்பா அவன் சிக்குவான். ஆமாம்மா.